காசு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாமா? சம்பாரிச்சு வந்து போட்டு வச்சிருக்கேன் அக்கௌண்ட்ல. நீங்கள் சம்பாரிச்சு போட்டு வச்சுருக்கீங்களா? நான் சம்பாதிக்கல நீ சம்பாரிச்சு அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்க. இப்போ இந்த டிவிக்கு உங்க அப்பா வந்து என்ன பதில் சொல்றது? எத்தனை வாட்டிமா சொல்ல டிவி வந்துச்சுன்னு சொல்லுமா போமா. ஐயோ நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே அவர்கிட்ட. டிவி உடஞ்சிச்சுன்னு சொல்லுமா. ஐயோ பைத்தியம் மாதிரி கேட்டுதே திருப்பி கேட்காதமா எனக்கு தெரிஞ்சு. சரி ஆமாம் கல்லில் இதுமாதிரி டிவியை மாற்றிடும் வாங்க. பிடிமா அந்த சைடு பிடிமா ஒரு கை பிடிமா. தூக்குமா அந்த சைடு பிடி. உங்க அப்பா வரட்டும். நீ டிவியை வை. இன்னைக்கு சோறே உனக்கு கிடைக்காது. வீட்டில் தோசை ஊற்றிருக்கீங்களா? நீங்கள் தானேம்மா சாப்பாடு இல்லை நீங்கள் அதாவது தோசை சப்பாத்தி தானே செஞ்சுருப்பீங்க. இல்லைம்மா இப்படி ரெண்டா கூட உடைக்கலாம். நானாச்சும் இப்படி தான் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்டெல்லாம் அப்படியே டிவி 4 உடச்சி வச்சிருக்கான். வீட்டில் விற்கிறீங்களா? என்னது காய்கறியா பழங்களா? உங்களை மாதிரி தான் நானும் இருப்பேன். இல்லம்மா நீங்க காட்டு வாசி. இல்லம்மா சும்மா அடிச்சிட்டு இருக்காதம்மா.